Hi, this is Arya. Please subscribe to Doctor City. Hello. ஹாய் ரமா, எப்படி இருக்கீங்க? I'm good. How are you? யா ஐ எம் டூயிங் குட். ஸோ கிளியரா கேக்குதுல பேசுறது? Yeah, it's very clear. It's very clear. உங்களுக்கு ஓகேவா? எந்த ப்ராப்ளம் இல்லையே. எனக்கு லைட்டா கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. பரவாயில்ல, சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைன். சரி சரி. ஸோ பக்கத்துல யாரு, பெட்டா? ஆமா. So, நான் ஏதாவது ஒரு விஷயம் சீரியஸா பண்ணா டிஸ்டர்ப் பண்றது அதோட ஒரே வேலை. அப்படியா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அதுக்கும் போர் அடிக்கல வீட்லயே இருந்து? ஆஃப் கோர்ஸ். பாவம், வாழ்க்கை ஃபுல்லா வீட்ல தான் இருக்குது. சரி, நம்மளுக்கு அந்த ஆமா, இப்போ சிச்சுவேஷன் வந்துருச்சு. வாக்கிங்லாம் கூட்டு போறீங்களா? அத இல்லையா? யா அதெல்லாம் இருக்கும். வாக்கிங் இங்க உள்ளே கூட்டு போறது அதெல்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ உங்க ஃபேன்ஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நம்ம லைவ்க்குள்ள போயிடலாம். சூப்பர். ஹாய் எவ்ரிவன். ஹோப் நீங்க எல்லாரும் வீட்ல சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். யா. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் நான் ரேமா கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நான் கேட்கறேன் எல்லா கொஸ்டின்ஸும். ஓகே ரேமா? ஒருத்தர் டேகே கேங்ஸ்டர் ரேமாக்கா லவ் யூ அப்படின்னு போட்டிருக்காரு. லவ் யூ டூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். ஓகே. அண்ட் சோ உங்க டாக் உங்களை ரொம்ப லவ் பண்ணுது போல, அதான் குலைச்சி காட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் அதாவது சாப்பிடும் போது தூங்கிட்டு இருக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்ண இரிட்டேட் பண்ணுவேன். அதான் எனக்கு ரிவெஞ்ச். டிட் ஃபார் தட். நான் இப்போ ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு திருப்பி பண்ணுதே, இந்த பண்ண எல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி. அண்ட் குவாரண்டைன் டேஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி எங்கேஜா வச்சுக்கிறீங்க நீங்க? குவாரண்டைன் டேஸ் ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. நாட் பேட். இட்ஸ் குட். ஏன்னா நம்ம கொஞ்சம் அங்க எங்க ஷூட் காலேஜ் அப்படின்னு போயிட்டு இருந்தனால இப்ப கொஞ்சம் ஃப்ரீ டேஸ் கிடைச்சிருக்கும் போது நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிடுறது, அப்படியே போயிட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருக்கு. சோ ஒன்னும் பெருசா எதுவும் போர் அடிக்கலையா? போர் அடிக்கிற அளவுக்கு நான் என்ன ஃப்ரீயா சும்மா வீட்டுல உட்காந்து அப்படி வச்சுக்கல. அதனால எனக்கு பெருசா போர் அடிக்கிற மாதிரி தெரியல. சூப்பர் சூப்பர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ஏன்னா ரொம்பவே நான் அந்த எப்படி சொல்றது, லைட்டிங்ஸ், அந்த டெக்னீஷியன்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட், கோ ஆர்டிஸ்ட், நாங்க போற காஸ்டியூம்ஸ், மேக்கப் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா நம்ம என்னதான் இப்ப ஏதோ ஒண்ணு பண்றோம், சும்மா மேக்கப் போட்டா கூட நம்ம அந்த சீரியல் அந்த ஷூட்டுக்குன்னு அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது இல்ல. சோ ரொம்பவே மிஸ் பண்றோம். அது 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 அந்த ஒரு ரீசன் தான் எப்படா இது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் இருக்கு. மத்தபடி இட்ஸ் குட். மத்தபடி சமாளிச்சிருவீங்க. இன்னும் ஒரு 1 month எக்ஸ்டெண்ட் ஆனா கூட சமாளிச்சிருவீங்க குவாரண்டைன்ல? ஜாலியா நல்லா வீட்டுல இருப்பேன். ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப வெளிய ஐம் நாட் எப்படி சொல்ற, ரொம்ப வெளிய லீவ் விட்டா ஊர் சுத்துற பர்சன் நான் கிடையாது. அதனால எனக்கு ஒண்ணும் தெரியல, பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு இல்ல. நான் ஜாலியா தான் இருக்கேன் வீட்டுல. அண்ட் என்ன புது ஹாபிஸ் டெவலப் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நிறைய பேர் குக்கிங் அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது வீட்டுல அதர் தென் ஆக்டிங், டான்சிங்கோட ஏதாவது புது ஹாபிஸ் டெவலப் பண்ணிருக்கீங்க அந்த குவாரண்டைன்ல? ஹாபிஸ் எதுவும் புதுசா டெவலப்லாம் எதுவும் பண்ணல. பட் குக்கிங் சைடு அது வரைக்கும் கால் ஒரு என்னோட சுண்டு வரல் கூட பட்டது கிடையாது. போவேன், சாப்பிடுவேன், வருவேன், தூங்குவேன், அவ்வளவுதான். கிச்சனுக்கும் எனக்கு அதான் அந்த கனெக்ஷன் தான் இருந்துட்டு இருந்துச்சு. சோ இப்ப கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல சின்ன சின்ன கேக் ஐட்டம்ஸ் பண்றது, அப்புறம் ஏதாவது அம்மா கூட சேர்ந்து பஜ்ஜி பண்றது, மைசூர் பாக் பண்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் கிச்சன் சைடு இறங்கி இருக்கு. சோ இதான் இப்போதைக்கு என்ன ஒரு கிச்சன் பக்கம் இழுத்துட்டு இருக்கு. சோ கிச்சன் பக்கம் அப்போ போயிட்டு வரீங்க. முன்னாடி சாப்பிடறதுக்கு மட்டும் போவீங்க, இப்போ சரி ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர். அண்ட் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிசினஸ்ல வெஞ்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அத பத்தி கொஞ்சம் உங்க ஃபேன்ஸுக்கு அண்ட் எங்களுக்கும் சொல்லிடுங்க. ஷூர். ஆக்சுவலி என்னன்னா இட்ஸ் மை நியூ வெஞ்சர். நான் இப்பதான் நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எப்படின்னா இங்க யூ கேன் லேர்ன் எவ்ரிதிங் அப்படிங்கறத என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். இட்ஸ் ஆல் அபவுட் யூ. மக்களுக்கு என்ன நீங்க உங்க கரியர்ல என்ன பண்ணுமோ வில் ஹெல்ப் ஃபார் யூ தட். ஸோ எல்லாமே லைக் ஃபோட்டோகிராஃபி, டான்ஸ், ஃபிட்னஸ், மேக்கப், ஜுவல்லரி மேக்கிங், ஃபேஷன் டிசைனிங், இந்த மாதிரி எல்லாமே, ஆக்டிங், இந்த மாதிரி எல்லாமே அதுல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்பதான் நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இனிமேல் போக போக தான் எல்லாமே வில் அப்டேட். ஆஃப்டர் எல்லாமே குவாரண்டைனால நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ.
ஒன்ஸ் இந்த லாக்டவுன் முடிச்சதுக்கு அப்புறம் வில் ஹேவ் கிளாஸஸ், டைரக்டாவே நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும், நிறைய பேர் வந்து சர்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, சோ இன்ஸ்டாகிராம்ல வந்து ரேமாஸ் பெலிசா அட்டாலியர் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. சோ நீங்க அங்க போய் ரேமாஸ் பெலிசா அட்டாலியர் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா ஷூர், நீங்க சர்ச் பண்ணி வந்து மெசேஜ் பண்ணுங்க, வில் ரெஸ்பாண்ட் டு யூ. பெலிசா ஒருத்தவங்க போட்டுருக்காங்க, இட்ஸ் மீ லியோ ராஜா. பெலிசா கரெக்டா? ஆமா எக்ஸாக்ட்லி அதேதான், பெலிசா. ஓகே, சோ கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லிட்டே இருக்கீங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டா உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னா கண்டிப்பா கேளுங்க, நான் வந்து அதை அவங்களை ஆன்சர் பண்ண வைக்கிறேன். சே ஹாய் யூவி ப்ளீஸ். ஹாய் யூவி, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா क्वेश्चंस கேட்டா நாங்க ஆன்சர் பண்ணுவோம். ஹாய். ஆமா ஆமா, ஏன்னா வந்து அப்புறம் நான் நல்லா இருக்கு மேக்கப் இல்லாம அப்படின்னு போட்டிருக்காரு அர்ஜுன் ரெட்டி தேஷ்முக். நன்றி. ஓகே ஓகே. அண்ட் குவாரண்டைன் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃப்ரெண்ட ரொம்ப மிஸ் பண்றீங்க? டெய்லி பாக்குற ஒரு ஃப்ரெண்டு மீடியால. எனக்கு பேசிக்கா சொல்ல போனா ரொம்ப ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருசா எதுவும் இல்ல. அதான் நான் சொல்றேன், எனக்கு இந்த டைம் வந்து பெருசா யாரையும் மிஸ் பண்றோம், ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படி ஒரு ஃபீல் எனக்கு அடிக்கல. ஏன்னா பிகாஸ் நான் திஸ் கைண்ட் ஆஃப் அதனால எனக்கு பெரிய டிஃபரன்ஸ்ல யாரையும் மிஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எதுவும் இல்ல. ஜாலியா வீட்ல இருக்கேன். ஜாலியா இருக்கீங்க. பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலா வீட்ல இருக்கிறது கஷ்டம் இல்ல? மேபி இருக்கலாம். நான் அந்த மாதிரி பர்சன். யாருக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னா வந்து கொஞ்சம் லீவ் விட்டாலும் பயங்கரமா சுத்திட்டு ஃப்ரெண்டோட வெளிய போயிட்டு ஜாலியா இருக்காங்களே, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஐ அம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். எனக்கு லைக் ஒர்க் விட்டா வீடு, வெளிய போவோம் வருவோம், அவ்வளவுதான். சோ ரொம்ப ஃப்ரெண்ட் சர்க்கிளோட வெளிய போற மாதிரி எனக்கு டிராவல் பிடிக்கும். பட் ரொம்ப அந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது அந்த மாதிரி எனக்கு கொள்ளாதனால எனக்கு ரொம்ப பெரிய எனக்கு ஒர்க்ல இருந்தா கூட ஒரு நாள் லீவ் கிடைச்சா கூட அப்பா ஜாலி அப்படின்னு சொல்லி தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன்னால எனக்கு ஜாலியா போகுது இந்த குவாரண்டைன் டேஸ். மத்தபடி எங்கேயுமே அனாவசியமா வெளில போக மாட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது அதெல்லாம் கிடையாது? ஷூட்டிங் விட்டா வீடு, வீடு விட்டா ஷூட்டிங், அவ்வளவுதான். எப்பயாச்சும் ரொம்ப ரேர் தான். லைக் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு நாள் டூர் மாதிரி போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி டெய்லி வெளியே போறது அந்த மாதிரி இல்லனால. காயத்ரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஆர் யூ மேரிட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஐயோ நோ, ஐ அம் ஜஸ்ட் 20 years old. ஜஸ்ட் 20 years தான் ஓல்ட். சோ அதுக்குள்ள ஆமா. அண்ட் ஹாபியை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, ஹாபி வந்து என்னன்னா அதான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு இப்போ காலேஜ் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை படிச்சுட்டு ஸோ எனக்கு அது சொல்ல போனா அந்த மேக்கப் ஹேர் வேற எதுவும் ஹீட்லாம் பண்ணாம மேக்கப்லாம் போடாம கொஞ்சம் டேஸ் நார்மலா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். அண்ட் அர்ஜுன் ரெட்டி திருப்பி கேட்கறாரு, லாஸ்டா தியேட்டர் போய் பார்த்த மூவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ கடைசியா குவாரண்டைன் முன்னாடி எப்போ தியேட்டர் போனீங்க, என்ன படம் பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? தியேட்டருக்கு எப்போ போகணும், தியேட்டர் அப்படி இருக்கிறதே மறந்து போச்சு. இப்படியே வீட்டுக்குள்ள இருந்து என்ன படம் பார்த்த லாஸ்டா, இது ஃபோரம் மால்ல என்னமோ இருக்கும், அசோக் செல்வன் மூவில ஓமை கடவுளே. ஓமை கடவுளே. ஓஎம்ஜி. ஓஎம்ஜி, ஓமை கடவுளே. அந்த படம் லாஸ்டா. சோ கடைசியா அந்த படம் தான் பாத்துறீங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல படம் தான் பாத்திருக்கீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் போல. ஆமா, அதுக்கப்புறம் அந்த குவாரண்டைன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே வீட்ல நம்ம மொபைல் தான் நம்ம தியேட்டர் ஆயிடுச்சு. போறோம் ரூம்ல மொபைல வச்சுட்டு அப்படியே மூவிஸ் பார்த்துட்டு இருக்குது. சூப்பர் சூப்பர். இந்த ஃபேன் பேஜ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா வந்து நான் நிறைய பார்த்தது வந்து ஃபேன் பேஜ் தான். ஸோ ரேமா எஃப்சின்னு சொல்லிட்டு அவர் தான் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காரு. ஸோ ஃபேன் பேஜஸ் பத்திலாம் சொல்லுங்களா? சோ இது நான் எங்க போனாலும் நான் சொல்ற ஒரு விஷயம், எல்லாருக்கும் எஃப்சி அப்படிங்கிறவரு ஐ மீன் எப்படி சொல்ல, அவர் ஃபேனா இருந்து அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட் ஆகி அப்படி
இப்ப எங்க ஃபேமிலில ஒரு மெம்பர் ஆயிட்டாரு. ஹி இஸ் மை பிரதர் புவன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் எங்க போனாலும் சொல்லுவேன், எந்த இடத்துக்கு போனாலும் சொல்லுவேன். சோ எப்படி சொல்ல, லைக் ஓகே ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அஃப்கோர்ஸ். பட் இவர் எப்படின்னா அதையும் தாண்டி என்கிட்ட இல்லாத என்னோட ஓல்டு பிக்சர்ஸ்ல இருந்து வீடியோஸ்ல இருந்து எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். எனக்கு இப்ப சொந்த அண்ணா ஒருத்தர் இருக்காரு அண்ட் ஹி இஸ் அனதர் எனக்கு வந்து பிரதர் ஃப்ரம் அனதர் மதர்ங்கிற மாதிரி. சோ ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்ணி டேக் பண்ணி கூட பேசி லைக் நிறைய மெசேஜஸ் அனுப்பிச்சு நானும் ரிப்ளை பண்ணி அப்புறம் பார்த்தா எங்க ஃபேமிலில ஒரு மெம்பரா ஆயிட்டாரு. சோ எனக்கு என் லைஃப்ல கிடைச்சு சூப்பர். சோ ஒரு ஃபேன் பேஜா ஒருத்தர் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபேமிலில ஒரு மெம்பர் ஆகுற அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்காருன்னா ரொம்பவே நல்ல விஷயம். சோ சூப்பர். அண்ட் இன்னொரு ஃபேன் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் தமிழ் ஹீரோ யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி, சிம்பு, அதர்வா. விஜய் சேதுபதி, சிம்பு, அதர்வா. சோ நல்ல ஒரு டேஸ்ட். சோ நீங்க என்ன ஏதாவது கரெக்டா பேசினா மட்டும் கரெக்டா அது கொலைக்குது. அண்ட் பேர் என்னன்னு சொல்லிடுங்க. ரிம்மு 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 கரெக்டா? சூப்பர் சூப்பர், நல்ல பேர் தான். அண்ட் உங்க ஏரியால எப்படி இருக்கு கொரோனா பாதிப்புகள்? ஏதாவது இருக்கா பாசிட்டிவா? இல்ல இங்க அவ்வளவா லைக் இல்ல. ஆக்சுவலி நான் இருக்கிறது வந்து மதுரை திண்டுக்கல் அப்படிங்கிற ஒரு பைபாஸ் ரோட்ல நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம். யூனிவர்சிட்டி அங்கதான் எங்க வீடு இருக்கு. ஆனா பட் நியூஸ்ல தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு திண்டுக்கல் தான் அதிகமா வந்து கொரோனா வைரஸ் அஃபெக்டட் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நாங்க ரொம்ப வெளியே போகாதனால வீட்டுக்குள்ளே இருக்கனால பெருசா ஒன்னும் இல்ல. சோ இப்ப நாங்க சேஃபா இடத்துல இருக்கு. மேபி வெளியே போனா நிலவரம் நியூஸ் தான் சொல்லிட்டு இருக்கு. சோ திண்டுக்கல் அஃபெக்டட் ஏரியான்னு சொல்றாங்க. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கும். சோ சூப்பர் சூப்பர். வீட்ல இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலா எல்லாமே சேஃப் தான். சோ எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நம்பலாம். சோ அப்ப நீங்க சென்னையில இல்ல, ஊர்ல தான் இருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, நாங்க எங்க இந்த 144 போறதுக்கு முன்னாடியே we came here. நாங்க ஊருக்கு வந்தாச்சு நேட்டிவ்க்கு. சோ அதனால பிரச்சனை இல்லை. நான் கூட சரி சென்னையில தான் இருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சேன். சோ அதனால கொஞ்சம் தூரத்துல இருந்து பேசுறதுனாலதான் என்ன சொல்லு கனெக்ஷன் கொஞ்சம் இதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியே போல இருக்கா கனெக்ஷன்? தெரியலையா சரியா? ஆமா கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. இப்போ கரெக்டா இருக்கு. திடீர்னு கொஞ்சம் ஸ்டக் ஆகுது அந்த மாதிரி. சோ உங்களுக்கு கிளியரா கேக்குதா நான் பேசுறதெல்லாம்? இட்ஸ் வெரி கிளியரா கேக்குது. ஓகே ஓகே. சோ ஹார்ட் கில்லர் போட்டோகிராஃபி வந்து கேட்டிருக்காரு, அக்கா மிஸ் யுவர் மொட்டை மாடி ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த சீக்ரெட் பத்தி சொல்லுங்க. என்ன மொட்டை மாடியில என்ன அப்படி ஒரு ஒர்க் அவுட்? மொட்டை மாடி ஒர்க் அவுட்னா சோ இந்த குவாரண்டைன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆப்வியஸ்லி நான் சும்மாவே சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா வெளியே வரும்போது எங்கடா ரேமா உட்காந்து ரேமாவோட அக்கா யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. சோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிதான், ஏன்னா நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இருக்காது வீட்லயே இருக்கும் போது. சோ சரி ஒர்க் அவுட் நம்மளாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி 5 o'clock நான் என்ன பண்ணா டெய்லி மாடியில போய் நல்லா ஒர்க் அவுட். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு 5 times ஏறிங்க நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து போஸ்ட் பண்ணேன். லைக் ஓகே லைக் பாக்குறவங்களுக்கும் இட் வில் பி a good இது இல்ல. ஸோ அவங்களும் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது எனக்கு அது. ஸோ இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல இப்பயும் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வீடியோஸ் அப்டேட் பண்றது இல்ல, இந்த என்னோட பிசினஸ் பாத்துட்டு இருக்கனால அது வந்து மிஸ் பண்றேன்னு போட்டிருக்கேன். நான் சூன் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் அகைன் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். சோ சீக்கிரம் போடுங்க, ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ எப்போ நம்ம வந்து திருப்பி ரேமாவோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஷூர் ஷூர். நான் இன்னொரு விஷயம் நான் நிறைய நோட் பண்ணேன்னா, நீங்க உங்களுக்கே 20 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. நிறைய பேர் உங்களை அக்கா அக்கான்னு கூப்பிடுறாங்களே, அதுதான் புரிய மாட்டேங்குது எனக்கும். நானும் சரி நம்மளுக்கு ஒரு தம்பிகள் தங்கச்சி இருந்தா சந்தோஷம் தான் கூப்பிடட்டும்னு சொல்லி விட்டாச்சு. ஆக்சுவலி லைக் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் 20 years அப்படிங்கிறது. சோ அக்கான்னு கூப்பிடுறாங்க. நானும் யார்கிட்டயும் ஓகே நான் ஒரு சின்ன பொண்ணு அக்கான்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொன்னது இல்ல. கூப்பிடுங்க, எனக்கும் தங்கச்சினா பிடிக்கும் தம்பினா பிடிக்கும், கூப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. சோ பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு 20 years தான் ஆகுது, என்ன எப்படி அக்கா கூப்பிடலாம். நிறைய பேர் நான் பார்த்தாலே தெரியுது எல்லாருக்குமே 20 வயசு மேலதான் ஆயிருக்கு உங்களை அக்கான்னு கூப்பிடுறவங்க எல்லாருக்குமே. ஆமா இல்ல சில பேர் லைக் நான் எனக்கு வெறும் 20 years தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடா அப்படின்னு பேசுவாங்க. சோ எல்லாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல. பட் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். ஓகே எனக்கும் சந்தோஷம் தான். எனக்கு இவ்வளவு தம்பிகள் தங்கச்சிகள் இருந்தா ஒரு நல்ல ஃபீல் தானே அது.
மேபி ஒரு ரெஸ்பெக்டா கூட இருக்கலாம் அக்கான்னு கூப்பிடுறது. சோ ஓகே ஓகே சூப்பர். அண்ட் நிறைய பேர் வந்து சிங்கர் சாங் அப்படின்னு கேக்குறாங்களே, நீங்க என்ன பாடுவீங்களா? ஏதோ இன்ஸ்டாகிராம்ல பாட்டு பாடி எதுவும் போஸ்ட்லாம் போட்டீங்களா? ஐயோ இந்த பாட்டுக்கும் எனக்கு ரொம்ப தூரம். நான் இன்ஸ்டாகிராம்ல பாட்டே பாடுனது இல்ல, டான்ஸ் ஆடுவேன் பண்ணுவேன். பாட்டுக்கும் வாய்ஸ கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்தான். அப்புறம் உங்களுக்குதான் வந்து ஹார்ட் அட்டாக், காதுல இருந்து ரத்தம், மூக்குல இருந்து ரத்தம் எல்லாம் வரும். அதுக்கு நான் சம்மந்தம் இல்ல. ஓகே ஓகே கரெக்ட். நிறைய பேர் வந்து ஏன் உங்க ஃபேஸ் டல்லா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அது காரணம் வந்து அவங்க இல்ல, நெட்வொர்க் தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நெட்வொர்க் கொஞ்சம் அங்க போரா இருக்கிறதுனால வந்து அவங்க பேசுறது வந்து நமக்கு இதுவா கேக்குது. நெட்வொர்க் ஓகே. இப்போ ஒரு 1 செகண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பண்ணட்டா? இப்போ ஒரு 1 செகண்ட். ஷூர் ஷூர் டெஃபினட்டா. நீங்க டிஸ்கனெக்ட் போயிட்டு எங்க கரெக்டா இருக்கும்னு வாங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். யா பண்றேன். யா ஷூர் யா ஷூர் ஷூர் ஷூர். ஸோ நெட்வொர்க் தேடிட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. ஸோ வந்தோன்னா திருப்பி ஸ்டார்ட் த லைவ். ஓகேவா? ம். ஸோ அது வரைக்கும் நீங்க ஹலோன்னு சொல்லாம ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. எல்லா கொஸ்டின்ஸும் நான் அவங்கள்ட்ட கேட்கறேன். நாட் பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆர் நோ மேக்கப். இல்ல பிரதர், உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து நெட்வொர்க் தான் பிளரா இருக்கு. அதனால தான் வந்து ஆர்ட் கில்லர் போட்டோகிராஃப். அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பிரதர். தேங்க்ஸ் பிரதர், நன்றி ப்ரோ. நீங்க சாப்பிட்டாச்சா? இல்ல பிரதர், இனிமேதான். ஸோ இனிமேதான் சாப்பிடணும். இன்டர்வியூ முடிச்சுட்டு தான். வாட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா பிரதர்? ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க என்ன அவங்களோட பர்சனல் லைஃப் ஆகட்டும் இல்ல ப்ரொஃபஷனலா என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்கலாம். ஹாய் ரித்திக், ஹலோ, வணக்கம். ஹாய் விக்னேஷ். சேஃபா இருங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, சேஃபா தான் இருக்கு. வீட்ல அதெல்லாம் பாருங்க, வீட்ல தான் இருக்கேன். ஸோ ஹாய் என்ன என் நேம் சொல்லுங்க. ஹாய் சங்கி, கரெக்டா? ஹாய் சங்கி, வணக்கம். ஓய் யுவர் நேம். என் நேம் வந்து பாத்தீங்கன்னா முரளி பிரசாந்த். அவங்க ஏஜ் வந்து 20 ப்ரோ. இப்பதான் ப்ரோ சொன்னாங்க. அவாய் ப்ரோ? ஃபைன் ஃபைன், பரவாயில்ல ரேமா ஆப்சி. ஸோ வாட் டைம் இன் சென்னை? சென்னையில வந்து 6 மணி ப்ரோ. அவங்க என்ட்ரி எப்படி இருந்தது சினி ஃபீல்ட்ல, எப்போ எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா கேக்குறேன். ஹாய் ப்ரோ. ஹாய் கிரி, ஹவ் ஆர் யூ? ஹலோ. ஹாய், கேக்குதா இப்போ? ஹாய். இப்போ ஆக்சுவலா பெட்டரா இருக்குங்க. ஆக்சுவலா நல்லா இருக்கு இப்போ. ஓகே. இப்போ இப்போ ஓகே ஓகே டன் டன். ஐயோ, சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டக் ஆயிடுச்சே. ஐயோ, கேக்குதா இப்போ? கேக்குது கேக்குதுங்க. பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே. சோ நீங்க வர ஜாயின் பண்றது, நீங்க ஜாயின் பண்றது லேட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்ன கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பர்சனல் உங்களுக்கு என்னென்னலாம் பர்சனலா என்னென்ன பிடிக்கும், என்னென்ன உங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்னோட டிஸ்லைக்ஸ் லைக்ஸ் எது, எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடறதாகட்டும் அந்த மாதிரி கேக்குறாங்க. எது ரொம்ப பிடிச்சு பண்ணுவீங்க? ரொம்ப பிடிச்சதுன்னா ஆப்வியஸ்லி எனக்கு என் லைஃப்ல பிடிச்சது என் டான்ஸ் தான். டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே. ஸோ ஆடிட்டே இருப்பேன். 24 மணி விட்டா கூட டான்ஸ் ஆடிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பிடிக்கும் டான்ஸ். டிஸ்லைக் அப்படி ரொம்ப நான் பிடிக்காம வெறுத்த விஷயம் எதுவும் கிடையாது. லைக் என் லைஃப்ல இது சுத்தமா பிடிக்காது அப்படின்னு எதுவுமே இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தோணுது இல்ல. ஏதாவது கேளுங்க, அது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேளுங்கன்னு ஆன்சர் பண்றேன். கண்டிப்பா. அண்ட் சதீஷ் வந்து கேட்டிருக்காரு, பிக் பாஸ் கூப்பிட்டா நீங்க போவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் கூப்பிட்டா போகலாம். ஆனா போன்ல கொடுத்து விட்டு அம்மாவையும் சேர்த்து அனுப்பிச்சு விட்டா ஜாலியா போய் 100 நாள் என்ன 200 நாள் 500 நாள் கூட இருந்துட்டு வரலாம். இந்த போனும் அம்மாவும் மட்டும் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
பார்க்கலாம். So, அதனால உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரெக்வஸ்டா வந்து ஸ்பெஷல் அம்மாவும் போனும் ரெக்வெஸ்டா கொடுத்தாங்கன்னா போனும் அம்மாவும் கொடுத்துட்டாங்கன்னா உள்ள போய் நான் ஜாலியா இருந்துட்டு வந்துடுவேன். சூப்பர் சூப்பர். அண்ட் இதை நம்ம விஜய் டிவி கிட்ட சொல்லலாம் இந்த லைவ் மூலமா. சோ ரேமா அவர்கள் ஆமா, பிக் பாஸ் வரணும்னா இந்த ரெக்வெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அக்செப்ட் பண்ணணும். அந்த மாதிரி. அண்ட் ஆமா, இன்னொருத்தர் இல்ல கேட்டிருக்காரு வந்து என்னன்னா அட்லீஸ்ட் உங்களோட வந்து அம்மா வந்து வெளிய இருந்துட்டு ஒரு பாத்துட்டு பாத்துட்டு வர மாதிரி அப்படி ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படியே ஜாலியா உள்ள இருந்துட்டு வரலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர், கண்டிப்பா பண்ணிடலாம். அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு எல்லா கேட்டு. நான்வெஜ் நான்வெஜ் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். நான்வெஜ் எது கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க? ஆனா லைக் எது கொடுத்தாலும் இந்த சென்ஸ் சிக்கன், மட்டன், ஃபிஷ் அவ்வளவுதான். அது தவிர்த்து கிராப், ப்ரான்ஸ், அந்த பீஃப் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிட்டு பழக்கம் இல்ல. சோ அதான். சோ இந்த நான்வெஜ்ல மூணு தான். சிக்கன், ஃபிஷ், மட்டன் அந்த மாதிரி. பட் இந்த குவாரண்ட் வெஜிடேரியன் கிடையாது. நான் பியூர் வெஜிடேரியன், ப்ராப்பர் நான் வெஜிடேரியன் கிடையாது. ஆமா, So, பியூர் எனக்கு நான் வெஜிடேரியன். பியூர் நான் வெஜிடேரியன் நீங்க. சோ சூப்பரா சொல்லிட்டீங்க. இந்த குவாரண்டைன்ல எதுவும் மிஸ் பண்றீங்களா நான்வெஜ்ஜா? ரொம்பலாம் மிஸ் பண்ணல, வீட்ல பண்றாங்க. அதனால வீட்ல பண்ணி மிஸ்ஸிங் ஃபீல்ஸ்லாம் இல்ல. சோ அதனால வந்து சமாளிச்சிடுறீங்க இப்ப கூட. ஆனா ஓகே. என்ன அண்ட் அந்த ஒரு ஹோட்டல் ஃபுட் அந்த டேஸ்ட், நம்ம வெளிய சாப்பிடுற ஃப்ரைட் ரைஸ் என்னதான் வீட்ல பண்ணாலும் நம்மளுக்கு வெளிய இருக்க டேஸ்ட் வீட்ல வராது. சோ அது ரொம்ப மிஸ் பண்றேன். குவாரண்டைன் மூடிட்டு ஃபர்ஸ்ட் பண்ற வேலை அதான். ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு வரலாம். சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்க எப்படி இந்த மீடியாக்குள்ள என்ட்ரி ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் என்ன ஓகே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அந்த மாதிரி ஸோ கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி லைக் எனக்கு நான் வந்து பொதுவா எல்லாரும் வந்து ஒரு ஒரு ட்ரீமோட வெளியே இருந்துட்டு ஆடிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு மாதிரி தான் நானும் இருந்தேன். அண்ட் இத்தனைக்கும் இது நானா ட்ரை பண்ணது கிடையாது. இது நான் 3rd 5th படிக்கும் போது நான் இந்த ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆனேன்னா. என்ன எக்ஸ்பிரஷன் இது? இல்ல 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 சொல்லு சொல்லு. கமெண்ட் ஸோ சொல்லு. அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி தான் டிவில வந்து ஸ்க்ராலிங் பார்த்து ஆடிஷன் டான்ஸ் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி அப்புறம் அது கால் பண்ணி எங்க போட்டோஸ் அனுப்பிச்சு. ஸோ அப்போ நாங்க சென்னை பேஸ்ட் கிடையாது, பேசிக்லி மதுரை. ஸோ இங்க இருந்து டாடி மம்மியோட கார்ல போகும்போது பல ஆக்சிடென்ட்ஸ் ஆகி அப்புறம் அங்க போய் சாப்பிடாம ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி அந்த மாதிரி பல தடைகள் தாண்டி தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட், நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது. சூப்பர். அண்ட் நாமளும் எல்லாரும் மாதிரியும் வெளியே இருந்து ஒரு ஆடிஷன் பார்த்து உள்ள வந்து பொண்ணு தான் நான். சூப்பர் சூப்பர். அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து மலேசியால இருந்து ஹாய் ஐ அம் ஃப்ரம் மலேசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷலா உங்களோட ஃபாரின்ல இருக்கிற ஃபேன்ஸுக்குலாம் வந்து மலேசியா மக்கள் ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் ஸ்டே சேஃப், எல்லாம் சேஃபா இருங்க. இந்த குவாரண்டைன் முடிச்ச உடனே டெஃபினெட்லி ஐ கம் டு மலேசியா எல்லாரையும் மீட் பண்றதுக்கு. ஆல்ரெடி மலேசியா லைக் போயிருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணிருக்கேன். அங்க கிடைக்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வேற எங்கேயும் எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் ஸ்டே சேஃப். மலேசியா ஐ மீன் இந்த டேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வில் ஹேவ் ஃபன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா இந்த டேஸ்லாம் முடிஞ்சோன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செம ஃபன்னா தான் இருக்க போறாங்க. கண்டிப்பா. ஆனா எப்ப முடியும் அப்படின்னு தான் தெரியல. மேபி ஒரு அதுக்கு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருந்து லைக் நம்ம ப்ரேயர் பண்ணி இத ஃபைட், நம்ம ஒரு எப்படி சொல்ல ஒரு இதோட ஃபைட் பண்ணா மட்டும்தான் முடியும். நம்ம சும்மா யாருக்கு வந்தா என்ன, எனக்கு வந்தா என்னன்னு சொல்லிட்டு வெளியே சுத்திட்டு இருந்தாலும் இது நெக்ஸ்ட் நைட்டே தான் இருக்கும். நம்ம வீட்டுல அதனால இருக்கிறது சோ வீட்ல இருக்கிறது தான் நமக்கு நம்மளோட நாட்டுக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய நம்ம நல்ல இப்போ வீட்டுல இருந்தாதான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இப்ப நீயோ என்ஜாய் பண்ணலையே, நீ வெளியே சுத்தினா அப்புறம் வாழ்நாள் முழுக்க வீட்டுல இருக்க வேண்டியதான். சூப்பர் சூப்பர். விஜயராஜுங்கிறவரு ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்டிருக்காரு. உங்க சேலரி பெர் மந்த் என்னக்கா அப்படிங்கிற அதை வந்து தனியா உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க ஏதோ லைன்ல இஷ்யூன்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணலாம். என்னாச்சுன்னு தெரியலையே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர். ஒரு 10 மினிட்ஸ், இன்னும் 10 மினிட்ஸ் அவங்களோட லைவ் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா. எங்க போனாங்கன்னு தெரியலையே.
ஹாய் ஜெகன், ஹாய். ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், திருப்பி ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ஸோ ஏன்னா உங்களுக்கு அந்த டவர் சரியா கிடைக்கல போலாங்க. ரீகனெக்ட் பண்ணிருக்கேன் பிரதர், ரீகனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அவங்க ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு, ஆன்லைன்ல தான் இருக்காங்க. ஹலோ ரேமா இருக்கீங்களா? லியோராஜா கண்டிப்பா ஹாய் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லியோராஜா கண்டிப்பா. என் பேர் முரளி பிரசாந்த் ப்ரோ. மிஸ்டர் சபரீஷ் வெங்கடநாதன் அவர்கள் வந்து நான் தனியா சொல்றேன் பிரதர். சபரீஷ் நான் தனியா சொல்றேன். விஜய் டிவி அப்ப நீங்க டிவி போட்டா கூட பார்க்கலாம். உங்க எங்க போனாங்கன்னு தெரியல, நான் உங்களை பிடிச்சு தரேன் திருப்பி. சொல்லுங்க ஜீவானந்தம், என்ன மெசேஜ் அவங்களுக்கு சொல்லணும்? நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். நன்றி சபரீஷ். அவங்களுக்கு ஏதோ கனெக்டிவிட்டி இஷ்யூன்னு நினைக்கிறேன், ஆன்லைன்லயே காணும். ஹாய் ஜெகன், ஹாய். என்ன ப்ரோ, நானும் அதே தான் ப்ரோ கேட்குறேன். என்ன ப்ரோ, ஏதோ கனெக்ட் நெட்வொர்க் இஷ்யூ ப்ரோ. கொஞ்சம் நான் திருப்பி அவங்கள தான் இதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் இஷ்யூ தான் brother. ஏன்னா நான் ப்ளீஸ் பேசுங்க. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். நான் பேசிட்டு தான் பிரதர் இருக்கேன், கேளுங்க. அவங்க நான் பேசினா யார் பிரதர் கேட்பீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துருவோம். லைவ் கட் பண்ணிட்டா பிரதர். ஸோ அதான் ட்ரை பண்ண. ஒரே நிமிஷம், அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள ஆட் பண்ணியிருக்கேன் திருப்பி. ஹலோ கேக்குறதா? கேட்கிறது. நீங்க உங்களுக்கு ஓகே? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் ஆயிடுச்சு. யா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டீங்களா நீங்க? எஸ் வந்தாச்சு. ஓகே. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ சூப்பர். அண்ட் இப்போ வந்து என்னன்னா, ஒரு ஃபேன் கேட்டிருக்காரு, உங்க லைஃப்லயே மறக்க முடியாத நாள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. என் லைஃப்ல மறக்க முடியாத நாள் வந்து ரொம்ப பெருசா இது வரைக்கும் என் லைஃப்ல எதுவும் மறக்க முடியாத நாள் நடந்தது கிடையாது. பட் சின்ன சின்ன விஷயம் வந்து மனசுல இருக்கிற மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச, நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து அப்ப பிரெக்னண்டா இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நான் பண்ற சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்ப வந்து ஒரு நாள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நான் வந்து என் குழந்தைக்கு ரேமாவும் பேர் தான் வச்சிருக்கேன். இத்தனைக்கும் அவங்களுக்கு ரேமான என்ன மீனிங் என்ன எதுன்னு தெரியாது. பட் என் பேர் தான் வைக்கணும், ஏன்னா அவ வந்து உன்ன மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தாங்க. சோ அது எனக்கு ஒரு லைக் லைஃப்லயே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஏதோ நம்ம சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. ஆமா சூப்பர். ஏன்னா வந்து ஒரு இவ்வளவு சின்ன வயசுல வந்து உங்க பேர் வந்து இன்னொரு குழந்தைக்கு வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதான் அவங்க லைக் எப்படின்னா என்ன மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன் பேர் வச்ச ரேமா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு நல்ல ஃபீல் கிடைச்சது. அண்ட் ஜோடி சீசன் 9 பண்ணும்போது விஜய் சேதுபதி வந்து சீஃப் கெஸ்டா இருந்தாரு. சோ டான்ஸ் பார்த்து முடிச்சுட்டு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. ரேமா சார் அப்படின்னு. உங்க எக்ஸ்பிரஷன் செம்மையா இருக்கு அப்படின்னாரு. அப்படியே அவ்வளவுதான், அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துச்சு. சோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு மாதிரி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் லைஃப்ல.
சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னொரு ஃபேன் கேட்டிருக்காரு, எப்போ வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ரேமாவை அப்படிங்கிற மாதிரி. பிக் ஸ்கிரீன் பிக் வந்து ஸ்கிரீன்ல சூன் எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் ப்ராஜெக்ட் கிடைச்சதுன்னா டெஃபினெட்லி ஐ டு. சூப்பர் சூப்பர். அண்ட் சீரியல்ஸ் எதுவும் இப்போ பண்ணிட்டு இருக்கிற சீரியல்ஸ் தாண்டி எதுவும்? சீரியல்ஸ் தாண்டி இப்போ ஆல்ரெடி 2 பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ லேட்டரா பார்க்கலாம். காட்ஸ் கிரேஸ். சூப்பர் சூப்பர். அண்ட் திருப்பி எப்படியும் ஜோடி ஆரம்பிப்பாங்க. ஸோ ஜோடியில எதுவும் எதிர்பார்க்கலாமா? ஜோடியில திருப்பி எதிர்பார்க்கலாமான்னா அது அப்போதைக்குதான் தெரியும். இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை. ஸோ பட் டான்ஸ் வந்து அது டான்ஸ்க்கு நான் எப்போதுமே நோ சொல்ற இல்ல. பட் பார்க்கலாம். எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா டெஃபினட்டா நீங்க பார்க்கலாம். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, குவாரண்டைன்ல என்னென்ன படங்கள்லாம் பார்த்திருக்கீங்க ரீசெண்டா? எது ரொம்ப ஃபேவரட்டான படம்? ஏன்னா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க இல்லையா? யா நிறைய படம் பார்த்தேன். அதுல பார்த்ததுல வந்து எனக்கு லைக் எனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நான் எந்த மாதிரி மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து எப்படின்னா இந்த யூ டர்ன் சொல்லி ஒரு படம் வந்துச்சுல, சமந்தா பண்ணது. அண்ட் கொலையுதிர் காலம் நம்ம நயன்தாரா மேம். சோ இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் எனக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளும் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் அது ஃபுல்லாமே வந்து அவங்க பேஸ்ட் தான். அவங்க தான் அதுல ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின் அதுல. ஸோ நத்திங் வேற வந்து ஒரு ஒரு மசாலா மிக்ஸ்டான ஒரு மூவி கிடையாது அது. ஸோ இட்ஸ் ஒரு மாதிரி த்ரில்லர் மூவி. எனக்கு ஆக்சுவலி த்ரில்லர் மூவிஸ், ஹாரர் மூவில ரொம்ப பிடிக்கும். நான் தனியா உட்காந்து பார்ப்பேன் வீட்டுல. ஸோ அதனால இது வந்து இந்த 2 மூவி நான் பார்த்தது நைட் 2 o'clock தனியா நான் ரூம்ல இருக்கும் போது பார்த்தேன். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே பண்ணா இந்த மாதிரி ஒரு பேஸ்ல ஒரு நல்ல மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை வந்துச்சு. ஸோ யூ டர்ன், அப்புறம் வந்து அத கொலையுதிர் காலம். ஸோ இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் நிறைய பார்த்தேன். தாராள பிரபு பார்த்தேன் அண்ட் நடிகை திலகம் பார்த்தேன். ஸோ அதான் எனக்கு இந்த 2 மூவியும் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. பண்ணா இப்படி ஒரு மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சூப்பர் சூப்பர். சோ பேசிக்கா நிறைய லைக் ஆக்டிங் ஃபீல்ட்ல அவ நிறைய ஜோன் நடிச்சாச்சு. பட் இன்னும் நான் ஹாரர் ஒரு த்ரில்லர் அப்படின்னா டான்ஸ்ல வந்து பண்ணிருக்கோம். பட் ஒரு ஆக்டிங்ல நிஜமா நம்ம பண்ணது கிடையாது. ஒரு ஹாரர் பேஸ்டான ஒரு ஸ்டோரியோ இல்ல த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி பண்ணது கிடையாது. ஸோ அது பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து அந்த உங்களோட ஆசையெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்துல நிறைவேறிடும். அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு வந்து சன் டிவி சீரியல்ல எப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களோட சன் டிவில சீரியல் எப்ப பார்க்கலாம்? இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேனே. சோ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா பிரதர்? மேபி இந்த இது லாக்டவுன்னால மேபி அது வராம இருக்கலாம். பழைய சீரியல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் முடிஞ்சோன்னு as usual வர ஆரம்பிச்சிடும். சோ நிலா அப்படிங்கிற சீரியல் போயிட்டு இருக்கு சன் டிவில. ஓகே ஓகே. நிலா வந்து மத்தியானம் போடுவாங்களா? 2 o'clock நினைக்கிறேன். 2 o'clock. ஆமா 2 o'clock ஸ்லாட். சூப்பர் சூப்பர். 12 o'clock நினைக்கிறேன். 12 o'clock. என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. இல்லங்க நான் 2 o'clock தான் ப்ரோமோ பார்த்த மாதிரி இருக்கு. 12 o'clock நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் 12. ஆஃப்டர்நூன் 12. ஓகே ஓகே. பட் இனிஷியலா 2 o'clock ஆரம்பிச்சாங்க. மேபி இருக்கலாம். அப்புறம் நாச்சியாபுரம் ஜீ தமிழ்ல போயிட்டு இருக்கு. சோ 2 சீரியல். நாச்சியாபுரம் வந்து ஜீ தமிழ்ல போயிட்டு இருக்கு. சோ சின்ன தம்பி ஆல்ரெடி ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு. சோ திருப்பி போய் இப்போ அகைன் ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்கு. ஆக்சுவலா இனிஷியலா எப்போ டெலிகாஸ்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்கு. ஆமா. எனக்கு ஆக்சுவலி சின்ன தம்பி தான் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த ஒரு கேரக்டர் சீரியல். சோ அது அகைன் இப்போ டெலிகாஸ்ட் ஆயிட்டு நிறைய பேர் டெய்லியும் வந்து டேக் பண்ண எடுத்து அனுப்ப அண்ட் ஜோடி ஃபன் அன்லிமிட்டடும் போயிட்டு இருக்கு போல. சோ நிறைய பேர் டேக் பண்ணிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி. ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு ஃபேன் கேட்டுக்கிறேன்னா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு 3 பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ இதே வந்து நம்ம ஃபைனல் क्वेश्चन வச்சுக்கலாம். உங்களை ரேமாவை இம்ப்ரெஸ் பண்ண பசங்க என்ன ஒரு 3 பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. இம்ப்ரெஸ் பண்ணணும்னா சோ எனக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிறதுல நம்பிக்கை எல்லாம் கிடையாது. பட் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. சோ என்னை இம்ப்ரெஸ் பண்ணா எனக்கு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியம். நீ படிச்சிருக்கையோ படிக்கலையோ அல்ல வேலை பாக்குறியோ சம்பாதிக்கிறியோ அதுல எதுவுமே முக்கியம் இல்ல. பாஸ் ஆயிட்டாங்க. சோ என்னாச்சு? இல்ல கேக்குது சொல்லுங்க.
ஸோ கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒருத்தவங்களை வந்து அழகா காமிக்கிறதும் அசிங்கமா காமிக்கிறதும் அவங்க கேரக்டர் தான் இருக்கு. அவங்க கேரக்டர் சப்போஸ் மோசம் அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் அழகா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஐய அப்படின்னு தான் தோணும். ஸோ அவங்க கேரக்டர் தான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா, அவங்க கேரக்டர் ஓகே அப்படின்னா செலக்டட். ஸோ இதுதான் அவங்க மெயினா ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க. கேரக்டர் மட்டும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க யாராவது முயற்சி பண்ணலாம். ஆமா. ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம கூட லைவ் பார்த்துட்டு இருந்த உங்களோட ஃபேன்ஸுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. ஃபேன்ஸ்னு கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்து பண்றாங்கன்னா அவங்க என்னோட ஃபேமிலியா தான் இருக்க முடியும். ஸோ ஃபேன்ஸ்ன்னு நான் சொல்ல விரும்பல. லைக் நீங்க எல்லாருமே, நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து முக்கியம் இந்த நாட்டுக்கு. ஸோ ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு வீட்டுல இருங்க. ஏதாவது உங்களுக்கு கிராசரிஸ் வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது முக்கியமான தேவை, ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க வெளியே போங்க. அண்ட் ப்ளீஸ் 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 ஸ்டே ஹோம். அண்ட் கண்டிப்பா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், இதெல்லாம் ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து நம்ம ஒரு பார்ட்டியே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதனால அந்த பார்ட்டிக்காகனாச்சும் நீங்க வந்து கொஞ்சம் வீட்டுல இருந்து எப்படி சொல்ல. சோ நிறைய பேருக்கு அது ஆசை இருக்கும், நம்ம சூப்பர் ஹீரோவா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், பெருசா சாதிக்கணும், இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதுவே அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்தாவே போதும், நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு சூப்பர் ஹீரோ ஆயிடலாம். ஸோ அதனால ப்ளீஸ் ஸ்டே ஹோம். இதான் என்னோட கைண்ட் ஒரு ரெக்வெஸ்ட். ஸோ நல்ல விஷயமா சொன்னீங்க. அண்ட் கண்டிப்பா இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வீட்லயே தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் திஸ் லைவ். கனெக்ஷன் இஷ்யூ இருந்தா கூட கோச்சுக்காம போயிட்டு வந்து ஜாயின் பண்ணீங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் a lot. Thanks a lot. Thank you so much. ஒரு நல்ல செஷன் அமைச்சு கொடுத்ததுக்கு thank you so much. சூப்பர். இந்த செஷன் நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். Stay safe இருங்க. கண்டிப்பா நாங்க பாருங்க இன்டர்வியூ கூட இப்படி வீட்ல இருந்தா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ எங்கேயும் போக மாட்டோம், வீட்லயே தான் இருப்போம். சோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டேமா. சோ கூடிய சீக்கிரம் இன்னொரு லைவ்ல மீட் பண்ணலாம். Sure. Thank you. Bye. Thank you. Bye.